என்னன்னா பாராளுமன்றம் போறீங்க மக்களால் தேர்வு செய்யப்பட்ட நீங்கள் பாராளுமன்றத்திலிருந்து எங்கள் மக்கள் இப்போ மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஃபண்ட் எடுத்து கொடுக்க முடியாமல் இருக்கா இல்லை பாராளுமன்ற உறுப்பினர்கிட்ட மெயினான உங்களோட இப்போ பாராளுமன்றம் தெரிவு செய்யப்படுறீங்களானே மெயினான உங்களோட வேலை என்ன மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஆக்கள் பாராளுமன்றத்தில் மக்களுக்கு எங்களுக்கு வந்து தனி ஃபண்ட் எல்லாமே இருக்குது. நான் நினைக்கிறேன் உங்களுக்கு நீங்கள் பார்த்துருக்கீங்க சாணக்கியன் 60 கோடி வேணும் எல்லாம் வந்து இது நேரத்தில் ரணிட்ட வேணும் அப்படி எல்லாம் இருந்தது அப்போ. ஆனால் இப்போ எங்களோட சம்பளம் கூட இல்லாங்க சம்பளம் நிப்பாட்டி நம்ம அதாவது எங்களுக்கு இல்லை என்பிபிக்கு தானே அவையோட சம்பளம் வந்து நிதியத்துக்கு போய் ஏதோ ஒரு போர்ஷன் தான் கொடுப்பாரு. அதோட எங்களுக்கு வந்து ஒரு நிதி ஒரு சதம் ஒதுக்கும். நீங்கள் சொன்ன மாட்டீங்கப்போ அண்டு 25, 26, 27, 26ஆம் தேதி நான் ஃபேஸ்புக் போஸ்ட்னு போனால் பாருங்க முடியும் அம்பார் அண்ணாவரால் எழும்பி குழம்பிட்டார். அங்கே மழை பெஞ்சு சனமெல்லாம் சரியாக கஷ்டப்படுது. இங்கே எங்களுக்கு ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் வைக்கிறீங்க, இந்த ஓரியன்டேஷன் ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணுங்க, நாங்கள் போயிட்டு வேலையை பார்த்துட்டு வாரமுண்டு. அப்போ 27 மாவீர தினம் பாராளுமன்றத்தின் செக்ரட்டரியாக இருந்தவா பேர் சொல்லல அவள் வந்து என்ன சொல்கிறாங்க அது மாற்றே இல்லாதுன்னு சொல்லி. அப்போ நான் திருப்பியும் குழம்பினான் இது வந்து நாங்கள் பாராளுமன்றம் நான் அடுத்த கழிச்சே நான் மக்களுக்கு இது பாராளுமன்றம் மக்களுக்காண்டி ஒழிய பாராளுமன்றத்தில் வந்து சாப்பிட்டு ப்ரோக்ராம் செய்கிறது நான் இங்கே வரையில் இந்த அடுத்த 27ஆம் தேதியை கேன்சல் பண்ணணும்னு சொல்லி மாட்டேன். ஆனால் அந்த நேரம் என்பிபியில் இருந்து லீடர் ஆஃப் த ஹவுஸ்ன்னு சொல்கிறது அந்த நான் சொல்லி அவர் சோழர்னு சொல்லிக்கணும் அவரே உடனே மைக்க வேண்டி எனக்கு அங்களுக்கு அது விளங்குது. நீங்கள் போங்க எங்களை போகிறேன்டா போங்க, உங்களுக்கு தனியாக ஒரு ப்ரோக்ராம் 27ஆம் தேதி ப்ரோக்ராமை ஸ்பெஷலாக வைக்கிறேன். 2 பேருக்கு தனியாக ஒரு பாராளுமன்ற முழு வேலையும் வைக்க மாட்டேன். அப்போ அது நடக்கிற காரியம் இல்லை. மற்றது நாங்கள் அப்போ புது மெம்பர்ஸ் இப்போ எங்களுக்கு ஒன்று உதாரணத்துக்கு ஒரு ப்ரைவேட் பில் என்று சொல்கிறது அதாவது இப்போ இந்த இவ்வளோ பிரச்சனையும் பாராளுமன்றத்தில் காய்க்க போகிறோன்னு வைங்க அதுக்கு ஒழுங்கு முறைகள் இருக்குது எப்படி செய்யணும் என்ன. இப்போ அதில் ஒன்றும் தெரியாமல் அந்த 3 நாள் நான் இங்கே நின்றுட்டு அதுக்கு பிறகு அங்கே போய் ஒன்றும் வைக்கலாம். ஆனால் இப்போ சில நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ என்பிபியில் செலக்ட் ஆகின பேர் இங்கே வந்து நின்றுருப்பினோம் அவன் பில் போடவே மாட்டோம் சாம்பிறகு ஏன்னா அவன் பில்லை 159 பேருக்கும் ஒரு ஆள் தான் போடும். இப்போ ஜனாதிபதி மட்டும்தான் போடுவார், அவை வாயே திறக்க மாட்டோம். நாங்கள் எதிர்கட்சியில் இருக்க போகிறார்கள், எதிர்கட்சியில் இருக்க போகிறதும் இல்லை. நான் என்பிபி சப்போர்ட் தான், பட் அவர் செய்கிற நல்ல விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணோம். இந்த பக்கம் தான் இருக்கணும் ஆளுங்கட்சியில் தானே. அப்போ இங்கே இருந்துட்டு ஒவ்வொரு மக்களோட பிரச்சனையும் ப்ரைவேட் பில்லுகளில் அல்லது வந்து மோஷன்ஸுகள் அல்லது வந்து இது போடைகள் அப்போ அந்த ஒழுங்குமுறை எல்லாத்தையும் படிக்கணும்ன்றா சார் எப்படி இதெல்லாம் போகிறோம். அப்போ அது அந்த 3 நாள் நான் இங்கே நிற்கலன்னு சொல்லி ஆக்கள் போவிச்சுவேன். அடுத்தது 28 எனக்கு 26, 27 2 நாளும் பாராளுமன்றத்துக்கு போனபடியாக கொழும்பு நீதிமன்றத்தில் பின்ன அப்போ 28 போய் இப்படி 9 மணிலேருந்து பின்ன 3 மணி கேன்சல் பண்ணி போட்டு அதுக்கப்புறம் மன்னருக்கு வந்து அடுத்த இங்கே வரேன். எங்களுக்கான ஒரு இதுவும் என்ன ஒதுக்கப்படையில் ஒரு ரூபா காசும் ஒரு வெண்பார் காலம் வந்திருக்கிறேன் நான் ஒரு ரூபா காசும் ஒதுக்கப்படையில் இப்போ ஒரு கேள்வி ஒரு இயற்கையானதான் நடக்குது. மக்களுக்கான நிவாரணத்தை ஒரு மக்கள் பிரதிநிதியாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் உங்களால் செய்ய முடியாத நிலை இருக்கா? அப்படி ஒரு சதவீதம் ஒரு இதுவும் இல்லையா ராசா. இப்போ கூட இப்போ நான் ஒரு போஸ்ட்டும் போடையில நான் எனக்கு சாப்பாடு செய்யறதுக்கப்புறம் காசு நான் அப்படி போடையில இப்போ சிலவங்க போட்டு கொண்டு இப்போ நீங்கள் பார்ப்பீங்க நான் போடையிலன்னு சொன்னால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருந்து கொண்டும் நாங்கள் இருக்கிற வெளிநாட்டில் இருக்கிற ஆக்கள்கிட்ட வேண்டித்தான் அப்போ நாங்கள் சனத்தை பார்க்கணுமெண்டா பார்லிமெண்ட் இருந்தே பெரிய யோசனை இல்லை. அப்போ அதுகளை சிங்களாக்களுக்கும் தெரியாதது. இவன் என்பிபியில் இருக்கிற ஆக்களே சரியாக கவலைப்படுங்க இப்படி நடந்து கொண்டிருக்கே அரசாங்கத்திட்ட கொடுக்குறதுக்கு காசு இல்லை. அதான் இப்போ நீங்கள் இங்கே இருக்கிற நிலவரங்கள்லாம் எடுத்து சொன்னால் நிதி பிறகு தாமதமாக வர கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நினைக்கிறேன் அதுவும் சான்ஸ் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். என்ன பொறுத்த வரைக்கும் அப்படி ப்ரைவேட் பில் அப்போ நீங்கள் ஹெடிங்களை எடுத்து சொல்கிறதுக்கு ப்ரைவேட் பில் அப்படின்னு இப்போ எனக்கு தெரியும். அப்போ அதே மாதிரி லோயஸ்ட் வேணும் அப்படி எழுதுறாங்க. பாராளுமன்றத்தில் போய் ஒரு ப்ரைவேட் பில் போடுறது ஒரு விளையாட்டு இல்லையா. அதில் 4 வசனம் பிசைனாலே கட்சியெல்லாம் குத்திக்குள்ளாரி அந்த பில்லை இல்லாமல் பண்ணிடுவாங்க. அப்போ இதெல்லாம் தெரியாமல் தான் மக்கள் உங்கள் மீது கடும் விமர்சனங்களை வச்சு வராங்க. கவலையாக இருந்து நான் ஃபேஸ்புக்லையும் போட்டு பார்க்குறேன். இதே வந்து மதவாச்சியில் படுத்து காரைக்கில் படுத்துங்க அதே ஷர்ட் அனுப்ப 2 வீடியோ